சரிங்க சார், இன்னைக்கு காலையில 10 மணிக்கா? சரி சார், கண்டிப்பா வந்துடுறேன் சார். ஓகே சார், மறந்துடாம ரெடி பண்ணிருங்க சார். சரி சார், சரி சார். என் மருமக தான் சார் வருவா. சரி சார், சரி சார், வச்சிடுறேன் சார். யார்கிட்ட நம்ம அம்மா சரி சார் சரி சார் பேசிக்கிட்டு இருக்காங்க? யாரா இருக்குன்னு தெரியலையே. எம்மா எம்மா. சரி சார், வச்சிருங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். யார்ட்டமா சரி சார் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒரு முக்கியமான விஷயம்டா. சரி உட்காரு. என்னது இது முக்கியமான விஷயம் சொல்றாங்க? நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்காங்களே. நமக்கு தெரியாம அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? மருமகளே, எம்மா மருமகளே. என்னடா இது சாப்பிடுற நேரமாச்சு, நம்ம மாமியார் இன்னும் நம்மள கூப்பிடலையேன்னு பார்த்தேன். அதான் மணி அடிச்சிருச்சே, மருமகளே மருமகளேன்னு. என்னங்க சொல்லுங்க. எம்மா வள்ளிக்கண்ணே, நெட்டவள்ளி இங்க வாமா. எம்மா அவதான் அவளை நெட்டையா இருக்கல்ல, அங்க இருந்து பார்த்தாலே தெரியும்ல. திரும்ப இதுக்குமா பக்கத்துல கூப்பிடுறீங்க? கழுத்து வலி வந்துற போகுது. அத்தை, உங்க பையன் கிடைக்கிறாரு லூசு. நீங்க சொல்லுங்க, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நீ கொடுத்த மிளகு ரசத்துல என் சளி எல்லாம் பறந்தே போச்சுமா. உங்களுக்கு சளினா என் மனசு தாங்குமாத்த, அதான் அத்தை வச்சு கொடுத்தேன். என்னது இது? இவங்க 2 பேரும் பேசுற பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. நம்ம பொண்டாட்டி இப்படி எல்லாம் அக்கறையா பண்ற ஆள் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்காக ஒன்னு ஆசாசியா செஞ்சு வச்சிருக்கேன். எம்மா என்னம்மா இது? நீங்க 2 பேரும் கொஞ்சிக்கிறீங்க, கொலா வைக்கிறீங்க. என்னடா இது? என் மருமக என்னை அவ்வளவு அக்கறையா கவனிச்சுக்கிற தெரியுமா? இந்தாங்க, உங்களுக்காக நான் ஆசையாசையா செஞ்சு வச்ச லட்டு. என்னது இந்த லட்டா? ஆமாண்டா, இந்த லட்டை சாப்பிடத்தான் என் மருமக என்ன கூப்பிட்டா. எனக்காக ஆசையா செஞ்சாலாமே. ஆமாத்த, உங்களுக்கு லட்டு பிடிக்குமேன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து இந்த லட்டை பிடிச்சி வச்சேத்த. இந்த லட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது. நீங்க சும்மா இருக்கீங்களா? உங்க கனவுல பாத்திருப்பீங்க. சரிமா மருமகளே, உனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை மட்டும் செஞ்சிரியா? சொல்லுங்க, உங்களுக்கு சளி இருக்குல்ல, நானே எல்லா வேலையும் செஞ்சிடறேன். என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் இல்ல மருமகளே, பேங்க் வரைக்கும் போயிட்டு வா. ஒரு 10 லட்சம் தருவாங்க, வாங்கிக்க மருமகளே. என்னத்த சொல்றீங்க? 10 லட்சம் தருவாங்களா? வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட தரவா? இல்லம்மா, பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன் 10 லட்சம். லோனை வாங்கி நீங்க என்னத்த செய்ய போறீங்க? ஐயா, அதை எடுத்துட்டு வந்து எனக்கு தர வேண்டாம். அதுல இருக்க 10 லட்சமும் உனக்கு தான் மருமகளே. என்னத்த சொல்றீங்க? எனக்கு 10 லட்சமா? எம்மா உங்களுக்கு இருக்கு பிடிச்சு போச்சா? என் பொண்டாட்டிக்கு எதுக்குமா 10 லட்சம் கொடுக்குறீங்க? டேய், எனக்கு தெரியும்டா என் மருமகளுக்கு என்ன கொடுக்கணும்னு. ஐயோ அத்தை, என்னால தரையில நிக்கவே முடியல. எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அது வேற ஒண்ணும் இல்ல மருமகளே, நீ உங்க அம்மா கிட்ட போன்ல 5 லட்சம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தல பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்கு. அதான் இந்த வீட்டு அடமானம் வச்சு உனக்கு 10 லட்சம் ரெடி பண்ணிருக்கேன். எம்மா யார கேட்டு இந்த வீட்டு அடமானம் வச்சீங்க? டேய், இந்த வீடு என் பேர்ல இருக்கு. நான் இந்த வீட்டு அடமானம் வைக்க யாரை கேட்கணும்? அத்தை ரொம்ப தேங்க்ஸ். சரிமா மருமகளே, நீ போய் ரெடி ஆகி பேங்க்ல 10 லட்சம் கொடுப்பாங்க, வாங்கிக்க. சரியா? அத்தை, நான் எங்க அம்மாட்ட தானே கேட்டேன், உங்ககிட்ட கேட்க கூட இல்லையே. ஏன் எனக்காக இப்படி ரெடி பண்ணீங்க? இல்ல மருமகளே, நீ எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணாலும் நான் தானே பண்ணணும். நீ பியூட்டி பார்லர் வச்சு சம்பாதிச்சு உன் நினைச்ச ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கமா. என்னத்தை இப்படி சொல்றீங்க? என்னோட ஆசைலாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் சம்பாதிச்சு உங்க கழுத்து நிறைய நகையா பண்ணி போடணும். என் அம்மாடியோ, எங்க அம்மா கழுத்துல இருக்க ஒத்த செயினே எப்ப கழுட்டு இவ கழுத்துல போடுவான்னு யோசிப்பாளே. இவ எப்படி எங்க அம்மாவுக்கு நகை பண்ணி போட போறா? நம்ப முடியலையே. சரி மருமகளே, இனிமேல் எது வேணாலும் என்கிட்ட கேளு. உங்க அம்மாவெல்லாம் தொந்தரவு பண்ணாது. அதுக்கு இல்லத்த, உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு தொந்தரவா இருக்குமேன்னு தான் அம்மாட்ட கேட்டேன். என்ன நல்லா பாத்துக்கிறேன். உனக்கு இப்ப ஒண்ணு நான் பாத்துக்கிறதுல எனக்கு எந்த தொந்தரவும் இல்லம்மா. சரி, போய் பேங்க் ரெடியாவு. பாத்தியாடா என் மருமகளே எனக்காக ஆசையா லட்டு பண்ணிருக்கா. எம்மா என்ன இது அநியாயமா இருக்கு? நீ பெத்த புள்ள நானு. நான் ஒரு 2 லட்சம் என்னோட ஆபீஸ்ல என்னோட ப்ரமோஷனுக்காக கேட்டதுக்கு கொடுக்கவே மாட்டேன்ட்டீங்க. ஆனா இவளுக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் கொடுக்குறீங்க. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? டேய், அவளை பாத்தியாடா என் மருமக? எனக்கு மகளா பிறக்க வேண்டியவ மருமகளா பிறந்துட்டா. என்ன பண்றது? என்ன விழுந்து விழுந்து கவனிச்சுக்காரடா. அவளுக்காக நான் 10 லட்சம் என்ன 20 லட்சம் கூட கொடுக்கலாம். அதுக்கு ஏமா வீட்டு அடமானம் வச்சீங்க? டேய், என்ன இவ்வளவு அக்கறையா கவனிச்சுக்கிறவளுக்கு குடுக்கறதுக்கு காசு இல்லைன்னா வீட்டு அடமானம் வச்சு தானடா கொடுக்கணும். அவ கூட என்கிட்ட வாயை திறந்து கேட்கலடா. நேத்து தான் அவங்க அம்மா கிட்ட போன்ல எம்மா எனக்கு 10 லட்சம் வேணும், அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமாவது கொடுங்கம்மான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாடா. அதான் அவ என்கிட்ட கேட்கவே இல்லை. நானால இப்ப அவளுக்கு அரேஞ்ச் பண்றேன். ஏமா எனக்கு ஒரு சந்தேகம்மா. ஆமா, என் பொண்டாட்டி போனு ரீசார்ஜ் பண்ண சொல்லி என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா. ஒரு வாரமா அவ போன்ல ரீசார்ஜே பண்ணலமா, காசே கிடையாது. அவ எப்படிமா அவங்க அம்மா கிட்ட பேசியிருப்பா? டேய், என்னத்தையாவது ஒண்ணு உளறி கொட்டாதடா. அவெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இல்லம்மா, இன்னைக்கு காலையில கூட ரீசார்ஜ் பண்ண சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாமா. நான் இனிமேல் தான் பண்ண போறேன். என்னடா சொல்ற? அவ போன்ல ரீசார்ஜ் பண்ணவே இல்லையா? பின்ன எப்படி அவ அம்மா கிட்ட பேசினா? ஏம்மா அவ உன்னை நல்லா ஏமாத்துறாமா, நல்லா ஏமாத்துறா. என்னடா நீ இப்படி சொல்ற? இருந்தாலும் அவ என்ன அக்கறையா கவனிச்சுக்கிறாளே. ஆமா, அவ உங்களை என்ன அப்படி அக்கறையா கவனிச்சுக்கிட்டான்னு சொல்றீங்க? டேய், அதுவாடா, எனக்கு சளி இருந்துச்சுடா, மிளகு ரசம் வச்சுட்டான்னு சொல்லேன்டா. இப்ப தொடர்ந்து 4 நாளா மிளகு ரசம் தான்டா வச்சு கொடுக்குறா. 4 நாள் கொடுத்தாலே, இன்னைக்கு காலையில கொடுத்தாளா? இல்லையே, குடுக்கலையேடா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. 5 நாளைக்கு முன்னாடி மிளகு ரசம் வைக்கும் போது தெரியாம நிறைய தண்ணியை ஊத்திட்டா. அதை தூர ஊத்தவா வேணாவான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் தான் நீங்க சளி பிடிச்சிருக்கு, மிளகு ரசம் வச்சுட்டா மருமகளேன்னு கேட்டிருக்கீங்க. அதான் 4 நாளைக்கு ஊத்தி ஊத்தி ஒவ்வொரு டம்ளரா கொடுத்துருப்பா. இன்னைக்கு தீந்து போயிருச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாமா. என்னடா மவனே இப்படி சொல்ற? ஆனா அவ என் உடம்பு
எக்ஸசைஸா? ஆமாண்டா, தலைக்கு மேல கையை தூக்கி எக்ஸசைஸ், அப்புறம் ஆட்டோல ஆட்டுற மாதிரி எக்ஸசைஸ், துணியை துவைக்கிற மாதிரி எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாடா. எம்மா, ஆட்டோர்ல ஆட்டுற மாதிரின்னு சொன்னீங்களே, ஆமா அது எப்படி பண்ணுவீங்க? அதுவாடா, ஆட்டோல ஆட்டுற மாதிரி எனக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாடா. எனக்கு அது சரியாவே வரலன்ட்டு வெத்தூர்ல போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தேன்டா. சரிட்டா, இப்படி வெத்தூர்ல ஆட்டிட்டு இருந்தா எப்படின்னு கொஞ்சம் உளுந்தையும் அரிசியும் கொடுத்து ஆட்ட சொல்லிடுவாடா. டெய்லி அரைச்சரிச்சு மாவா அவகிட்ட கொடுத்துருவேன்டா. அப்புறம் வேற என்ன எக்ஸசைஸ்? துணியை துவைக்கிற மாதிரி எக்ஸசைஸ் சொன்னாடா. எனக்கு சரியாவே வரலன்ட்டு துணியை வச்சு துவைச்சு பாருங்க. அப்புறம் டெய்லி ஒரு வாளி துணியை கொடுப்பாடா, துவைச்சு கொடுத்துருவேன்டா. அடுத்து என்ன எக்ஸசைஸ்மா? தலைக்கு மேல கையை வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கணுமாண்டா. சரியா வர மாட்டேங்கிட்டு ஒரு குச்சிலாம் கொடுத்தாடா. வெறும் குச்சா வச்சா நல்லா இருக்காது, இதோ ஒற்றை குச்சா வச்சுக்கோங்கன்ட்டு ஒற்றை குச்சை கொடுத்தாடா. அப்படியே வீடு ஃபுல்லா ஒற்றை எடுத்துக்கிட்டே அந்த எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சிருவேன்டா. கிழிஞ்சது போங்க. அப்புறம் என்ன எக்ஸசைஸ்? கீழே கையை ஆட்டிக்கிட்டே இருந்தா குறுக்கெல்லாம் வலிக்காது. வெறுங்கை ஆட்டினது சரியா வரலன்ட்டு விளக்கமாத்த வச்சு ஆட்ட சொன்னாடா. அத்தை, இப்படி விளக்கமாத்த வச்சு ஆட்டுறது வீடு ஃபுல்லா ஆட்டுங்கட்ட அப்படின்னா அப்படியே வீட்டையும் பெருக்கி கொடுத்துட்டேன்டா. ஓஹோ, ஆக மொத்தம் உங்களை வச்சு வீட்டு வேலை எல்லாம் வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்றவனே, என்ன வச்சு வீட்டு வேலையா? எம்மா, அவ உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எக்ஸசைஸே கிடையாதுமா. பின்ன என்னடா அது? அவளுக்கு மாவாட்டுறதுக்கு கறி வலிக்கும், அதனால அதை எக்ஸசைஸ் சொல்லி உங்களை ஆட்ட வச்சிருக்கா. வீட்டை பெருக்க சோம்பேறி பிடிச்சவா உங்களை வச்சு எக்ஸசைஸ்ன்ற பேர்ல வீட்டை பெருக்கி இருக்கா. இல்லாம அவ நெட்டையா இருக்கிறதுனால ஒற்றை குச்சி அவளுக்கு தட்டுதுன்னு சொல்லி நீங்க குட்டையா இருக்கீங்கன்னு உங்களை வச்சு ஒற்றை அடிக்க வச்சிருக்காமா. அட பாவி, உன் பொண்டாட்டி என்ன வேலைக்காரி மாதிரி யூஸ் பண்ணிட்டாடா. இது தெரியாம நீங்க அவளுக்கு 10 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டீங்களேம்மா. பின்ன எனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி விடிய விடிய லட்டு பிடிச்சேன்னு சொன்னாலடா. எம்மா, இந்த லட்டு எல்லாம் அவ விடிய விடிய பிடிக்கவே இல்ல. நைட்டு நல்லா தூங்கிட்டா. காலையில 9 மணிக்கு தான் அவளை எழுப்பியே விட்டேம்மா. அவ ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்கா. இந்த லட்டு கூட போன தீபாவளிக்கு வாங்கினதுன்னு நினைக்கிறேன். மறந்து போய் எங்கேயோ வச்சுட்டா. பிரிட்ஜுக்குள்ளேயே சும்மா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டு இப்பதான் புடிச்ச லட்டு மாதிரி ஏமாத்திட்டாமா. அப்படியா செஞ்ச அந்த பாவி மக? வரட்டு இன்னைக்கு. உங்க 10 லட்சத்தை கொண்டுட்டு வீட்டுக்கு வரலாக்கும். அவ 10 நிமிஷத்துல பியூட்டி பார்லருக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி 10 லட்சத்தையும் தீத்துருவா பாருங்க. அட பாவி, உன் பொண்டாட்டியால நான் ஏமாந்து போயிட்டேனடா. பெத்த பிள்ளைக்கு செய்யாம மருமகளுக்கு செஞ்சா இப்படிதான் நடக்கும். டேய், உன் பொண்டாட்டிக்கு போன் வேற பண்ணி பார்த்தேன்டா, எடுக்கவே மாட்டேங்கிறா. நாட் ரீச்சபிள்னு வருதா, சுவிட்ச் ஆப்னு வருதாமா? சுவிட்ச் ஆப்னு தான்டா வருது. எம்மா, அவ ஒருவேளை ஊரை விட்டே ஓடி போனாலும் போயிருப்பாளோ. அப்ப என் 10 லட்சம்? கோவிந்தா கோவிந்தா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கு. தொடர்ந்து வீடியோ பாருங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.